மிதனராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம். 10ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். என்னங்க நடக்கும்? மாசி மாதத்துல திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் லாபம் கிடைக்காதவங்க, இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்க, டெம்பரரியா வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே பர்மனண்டான ஒரு அமைப்பு. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. சரி, தை மாதம் இப்படி நகர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு மிக முக்கியத்தை செய்யுமா அப்படின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும், குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். தை மாதத்துல, இந்த மாசி மாதத்துல, கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய், மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. மிதனராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம். 8ல் இருக்கிற செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தபோது சில பேருக்கு கொஞ்சம் அப்படியே கோபதாபங்கள் அதிகமா இருந்தது. வாயிலெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரியான வார்த்தை பக்கத்துல இந்த மனுஷன் பக்கத்திலே நிக்க முடியாது, ஏன் இப்படி திட்டுறாரு என்கின்ற மாதிரியாக மிதுனராசிக்காரர்கள் போன மாதத்துல பாதி நாட்கள் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டீங்க உங்க கோபத்தின் காரணமாக. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் விலகுங்க. பெரிய அளவுல கோபங்கள்லாம் இப்பங்கெல்லாம் வராதுங்க. மாசி மாதம் கொஞ்சம் இயல்பான மாதமா இருக்கும். 9ஆம் பாவகத்துல 4-5 கிரகங்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். ராசிநாதன் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய இணைவில் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியே குருவின் இருப்பால ஒரு சுபத்தன்மையை, ஒரு மாதிரியாக புனித தன்மையை அடைந்திருக்கிறது. 10ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். என்னங்க நடக்கும்? பாக்கியங்கள் கிடைக்கும். மாசி மாதத்துல திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, திருமணத்துல யாரு கணவன் மனைவி என்பது முக்கியமாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் லாபம் கிடைக்காதவங்க, இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்க, டெம்பரரியா வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே பர்மனண்டான ஒரு அமைப்பு. மாசத்துல எனக்கு நிரந்தர வருமானமே இல்லைங்க, அது இருந்தா தானங்க நான் சரியா வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதுதான் நிரந்தர வருமானம் என்பதை அப்படியே அறியக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க.
மிதுன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அலுவலகத்துல ஆபீஸ்ல இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனை எல்லாம் அப்படியே தீரும். ஆண்களால் ஏற்பட்ட இடர்பாடுகள் தீரக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இருக்குது. இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அண்ணன் தம்பியால சங்கடம், பெத்த பிள்ளையால சங்கடம், புருஷன் சரியில்லை, எப்ப பார்த்தாலும் 6 மணிக்கு மேல வேற மாதிரி டபுள் மேனா மாறிடுறார், பகலெல்லாம் ஒழுங்கா இருக்கிறார், ராத்திரி வர 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 மனுஷன் 2 ஆகி 9 மணிக்கு மேல 3 ஆகி 4 ஆகி இப்படி எல்லாம் ஆயிடுறாரு. இந்த மனுஷனை எப்படி திருத்துறதுனே தெரியல. இந்த மாதிரியான சில மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்கார சகோதரிகளுக்கும் மாசி மாதம் கொஞ்சம் ஒரு இயல்பான சில மாற்றங்கள், நீங்கள் விரும்பிய சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. கடந்த காலத்துல இருந்து வந்த சோதனைகள்லாம் மாசி மாதத்துல இருக்காதுங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுப்பீங்க. அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நினைச்சதை அம்மா அப்பா பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய தன்மைகளும் சர்வ நிச்சயமாக உண்டு. தூர இடத்துல இருக்கிறவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைப்பீங்க. மிக முக்கியமாக குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இஷ்ட தெய்வ தரிசனம், ஒரு சிலருக்கு தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை போன்ற அமைப்புகள் கிடைக்கும். சிலருக்கு இந்த மாசம் புதிதாக சித்தர்கள் மேல ஒரு ஈடுபாடு, அதற்கான அனுபவங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. டக்குன்னு ஒரு திருவண்ணாமலை ஒரு 8 போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சிலர் காஞ்சிபுரத்துல போய் மகாபெரியவர் அடங்கிய ஒரு அதிஷ்டானத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இதுலையுமே ஒரு ஆன்மீகம். இன்னும் சிலருக்கு கொஞ்சம் தசாருத்தி அமைப்புகள் நல்லா இருந்தா கோவில், கோபுரம், கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. புனிதமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாசி மாதம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?